இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்கம்மா. பாருங்கம்மா, தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற டைமில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நமக்கு அரை எலுமிச்சி பழம் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கினே இருக்கணும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுன்னா நம்ம எடுத்து வடிச்சிடணும். பாருங்கம்மா, சாதம் வெந்துடுச்சு பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் வேகணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மேலே ஒரு காட்டன் வச்சுடுங்க. ஒரு ஜல்லடியில் தண்ணி இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் ஈரப்பதத்தோட எடுத்துங்கம்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேம்மா. சிக்கன் வந்து தோல் எடுத்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்குங்க. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு.